ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதை சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். 1 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கேப்சிகம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். கேப்சிகம் வதக்கி விட்டாச்சு. கடைசியாக அரை தக்காளியை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சேர்த்துடலாம். இது லைட்டாக கார்னிஷ்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வில் தவா வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு 1 கரண்டி அளவுக்கு மாவு தோசை ஊற்றிக்கலாம். தவாவில் தோசை ஊற்றிட்ட உடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தோசை ஃபுல்லாக. இது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஏன்னா கேப்சிகம் ஆல்ரெடி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். மேலே கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், ரொம்பவே சுவையான கேப்சிகம் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.